தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. மை டியர் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். குட்டீஸ் எல்லாரும் இன்னைக்கு பக்தி கதைகள் கேட்கறதுக்கு ரெடியாக டிவி முன்னாடி வந்துட்டீங்களா? ரொம்ப அழகாக நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக் டக்குன்னு ரொம்ப சூப்பராக பதில் கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்குது. தேங்க்யூ. இதை விடாமல் நீங்கள் இதே மாதிரி அனுப்பிக்கிட்டு இருக்கணும், சரியா? சரி, நம்ம கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று செய்வோமே. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க யாரெல்லாம் நிறைய குட்டீஸுக்கு பர்த்டே வந்திருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரையும் நான் இப்போ தானே மீட் பண்ணுறேன். அதனால அவங்க எல்லாருக்கும் அழகான பர்த்டே விஷயம் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் குட்டீஸ். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதே சமயம் பக்தியோடு இருக்கணும், சரியா? சரி, ஸ்ரீராம நவமியிலேருந்து நம்ம ராமாயணம் கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய பக்தி கதைகள் வழியாக சுட்டீஸ் நேரத்தில். இந்த ராமாயணத்தில் வால்மீகியோட ராமாயணம் கேட்குறோம் இல்லையா, அதனால நிறைய குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் மிஸ் பண்ணாமல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் கவனமாக கேட்குறீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, போன வாரம் எதில் விட்டோம்? சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போய் அசோகவனத்தில் கொண்டு போய் சிறை வச்சுடுறான், அதாவது ஜெயில் மாதிரி வச்சுடுறான். சீதைக்கு டைம் கொடுக்குறான். இந்த டயத்துக்குள்ளே நீ என்ன உன்னோட ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைனாக்க உன்னை எனக்கு ஃபுட்டாக ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் ராவணன். சீதை ரொம்ப அழுது கொண்டே இருக்கா. இதோட பார்த்தோம் இல்லையா? அதை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இன்னொருவரை அழைக்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? யார் அந்த ஒருவர், யாரை அழைக்கிறார்? அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாமா? சீதை அசோகவனத்தில் ஒரு மரத்தின் கீழே ரொம்ப சோகமாக கண்கள்லேருந்து கண்ணீர் வடிந்தபடியே இருக்காங்க. சாயந்தரமும் இல்லாமல், அதாவது சூரியனோட வெயில் கம்மியாகி சந்திரன் வராமல் இருக்கக்கூடிய அந்த வேலையில் தான் ராவணன் சீதையை கடத்தினான். அப்பொழுது இரவு நேரம் ஆயிடுச்சு. அங்கிருந்து கடத்தி கொண்டு இலங்கையில், ஸ்ரீலங்காவில் அவனது அரண்மனையில் தாண்டி கொஞ்சம் அசோகவனத்துக்கு கொண்டு போய் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இரவு நேரம் ஆயிடுச்சு. சீதை எதுவுமே சாப்பிடலை. அங்கே எல்லாரும் சாப்பிட கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அரக்கிகள்லாம் ஆடைகள் ஆபரணங்கள்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. எதையுமே சீதை ஏற்றுக்கலை. சீதை எதுவுமே சாப்பிடலை, பசியிலேயே இருக்காங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது, கத்தினது, அழுதது, தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறது. இதனால சீதை ரொம்ப வீக்காக, ரொம்ப சோர்ந்து போய் கண்ணீர் விட்டபடியே சாப்பிடாமலே இருக்காங்க. இதை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். யார் அப்படின்னாக்க, சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா இதை பார்த்து கொண்டிருந்தாராம். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? இந்திரனை அழைத்தாராம். இந்திரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே இந்திரன் பிரம்மாவிடம் சென்றாராம். உடனே பிரம்மா பார்த்து வணங்கிவிட்டு, என்ன விஷயம், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு இந்திரன் கேட்டாராம். அப்போது இந்திரனிடம் பிரம்மா சொன்னாராம், இந்திரா இங்கே பாரு, சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டான். மிகப்பெரிய கொடுஞ்செயல் செய்து விட்டான் ராவணன். சீதை அழுதபடியே அங்கே அசோகவனத்தில் அமர்ந்திருக்கிறாள். சீதை ஏற்கனவே ராமரை பிரிந்த துக்கத்தில் இருக்கா. அதனால அவள் கண்ணீர் விட்டபடியே இருக்கா. அவள் உடல் மெலிந்து போய் அவள் உடல் ரொம்ப வாட்டத்துடன் இருக்கிறாள். உணவும் அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால அவள் இப்படியே இருந்தா அவள் உயிரையே விட்டு விடுவாள். சீதை உயிரை விட்டுட்டாக்க அதுக்கப்புறம் நாம் எண்ணிய காரியம் நிறைவேறாது அப்படின்னு சொல்றார் பிரம்மா. எண்ணிய காரியம்னா என்ன? அதாவது மகாவிஷ்ணு ராமராக பிறந்து அவதரித்தது எதனால? அரக்கர்களை அழிக்க வேண்டும், கெட்டவர்களை அழிக்க வேண்டும், துஷ்ட சம்ஹாரம் செய்ய வேண்டும். அதற்காகத்தானே பிறந்தார். யார் அந்த அரக்கர்கள்? ராவணன் மற்றும் ராவணன் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய அரக்கர்கள். ராவணன் நிறைய கொடுஞ்செயல்களை செய்திருக்கான், நிறைய பாபங்கள் செய்திருக்கான். சீதை மாதிரி நிறைய பெண்களை தூக்கி கொண்டு வந்திருக்கான். அத்தனை பெண்களும் கஷ்டத்தில் இருக்காங்க. அத்தனை கிரகங்களையும் அத்தனை விதமான பிளானட்ஸையும் அடிமை செய்து வைத்திருக்கிறான் ராவணன். அது மட்டும் இல்லை, பூமியோட சுழற்சியே மாற்றி வைத்திருக்கான். அதனால அவன் நினைத்த இடத்துல மழை பெய்யணும், அவன் நினைச்ச போது அங்கே வெயில் அடிக்கணும், அவன் நினைச்ச போது நிலா அங்கே இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வைத்து கொண்டு அத்தனை விதமான
அட்டகாசங்கள் அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறதுனால அவனுடைய கொடுமை தாங்க முடியாமல் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள் அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, அவர்கள் எல்லோரையும் கொன்னுடுறது, இப்படிப்பட்ட ரொம்ப அராஜகமான வேலைகள்லாம் யார் செய்து கொண்டிருந்தான்? ராவணன். ராவணன் மட்டுமல்ல, மற்ற அரக்கர்களும். அத்தனை அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்வதற்காக ஏற்பட்ட அவதாரம் தான் ராமாவதாரம். அதற்காகத்தான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மனிதனாக, ஒரு சாதாரண மனிதனாக, எந்த விதமான தன்னுடைய சக்தியையும் வெளிக்காட்டி கொள்ளாமல், அதே சமயம் நமக்காக ஒரு மனிதர் எப்படி வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதற்காக பிறந்தது தான் இந்த ராமாவதாரம். இதைத்தான் பிரம்மா சொல்றார் இந்திரன்ட்ட. நம்முடைய திட்டம் என்னது? ராமர் மூலமாக நம்ம எல்லாம் போய் கெஞ்சினோம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் போய் வேண்டிக் கொண்டோம். என்னவென்று? இந்த அரக்கர்களின் அட்டகாசம் தாங்க முடியலன்னு நமக்காக தான் மகாவிஷ்ணு அயோத்தியில் போய் தசரதருக்கு மகனாக பிறக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டார். அதுதான் பாலகாண்டத்தில் நடந்தது. இதெல்லாம் பாலகாண்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பிரம்மா சொல்லின்னு இருக்கார். இப்படி தான் ஒத்துக்கொண்டார். அதனால தான் இந்த அவதாரமே நிகழ்ந்தது. இப்போ ராமர் மனைவியை பிரிந்திருக்கிறார். சீதையை கடத்தி கொண்டு போய்விட்டான் ராவணன். சீதை உயிரோடு இல்லைன்னா என்ன ஆகும்? சீதை உயிரோடு இருந்தால் தானே ராமர் ராவணன்ட்ட சண்டை போடுவார். அப்போ தானே சீதையை மீட்டு கொண்டு போக முடியும். அப்போ தானே அத்தனை அரக்கர் குலத்தையும் அழிக்க முடியும். அதுதானே ராமாயணம். சீதையே உயிரோடு இல்லைன்னா ராமாயணமே கிடையாதே. அதுக்காக பிரம்மா என்ன பண்ணுறாராம்? இந்திரனை அழைக்கிறார். அழைத்து, நீ சென்று யாகங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருள், அதற்கு பேர் ஹவிஸ் என்று பொருள், ஒரு உணவுப் பொருள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹவிஸை பால் சர்க்கரையுடன் கலந்து சீதைக்கு கொடுத்து விடு அப்படின்னு பிரம்மா இந்திரனை கூப்பிட்டு சொல்கிறாராம். கூடவே நீ நித்ரா தேவியை அழைத்து கொண்டு செல் அப்படின்னு பிரம்மா இந்திரனிடம் சொல்கிறார். எதுக்காக நித்ரா தேவி அப்படின்னாக்க, நித்ரா தேவி என்பவள் தூக்கத்தை கொடுக்கக்கூடியவளாம். அப்படி ஒரு லேடி இருந்தாங்களாம். அந்த லேடி வந்தாக்க நம்ம எல்லாம் தூங்கி போயிடுவோமா. அதனால நமக்கெல்லாம் ஒரு மெடிசன் இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரின்னு வச்சுப்போமா. அந்த மாதிரி இந்த நித்ரா தேவி அவங்க இப்படி கை அப்படி வச்சாங்கனாக்க எல்லாரும் தூங்கிடுவாங்களாம். அப்படிப்பட்ட அந்த நித்ரா தேவியை அழைத்து செல் அப்படின்னு பிரம்மா இந்திரனை பார்த்து சொல்கிறாராம். உடனே இந்திரன் என்ன பண்ணுறார்? கையில் ஹவிஸ் எடுத்துக்கிறார். பால் சர்க்கரை எடுத்து அதில் ஹவிஸை கலந்து கொண்டு போகிறார். எதுக்காக இது அப்படின்னாக்க, அந்த தூய்மையான உணவுப் பொருளான அந்த ஹவிஸை எடுத்துக்கொண்டால் பசி இருக்காதாம், தண்ணீர் குடிக்கலனாலும் நம்மால் உயிர் வாழ முடியும். புரியுதா? இப்போ எதுக்காகன்னு? பசியே எடுக்காதான், சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, தண்ணி குடிக்கலனாலும் பரவாயில்ல, நாம் உயிர் வாழ முடியும். சீதை உயிரோடு இருப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? ராமர் வர்ற வரைக்கும் சீதை உயிரோடு இருக்கணும் இல்லையா? அதுக்காக சாப்பிடாமலே இருந்தாங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க இல்லையா? அதுக்காக பிரம்மா ஏற்படுத்துகின்ற ஏற்பாடு இது. அதுக்காக பிரம்மா இந்திரன் மூலமாக இதை கொடுத்து அனுப்புகிறாராம். உடனே இந்திரன் என்ன பண்ணுறார்? நித்ரா தேவியை அழைத்து கொண்டு இலங்கைக்கு விரைகிறார். இலங்கைக்கு போகிறாராம். எதுக்காக நித்ரா தேவி அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குலாம் வந்திருக்கும் இல்லையா? எதுக்குன்னாக்க, சீதையை சுற்றி யார் உட்காந்துருக்கா? பல 100 அரக்கிகள் இருக்காங்க. அந்த அசோகவனத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? சீதை என்ன தனியாக ஒரு ரூம்லையா உட்காந்துருக்காங்க? பொது இடத்துல தானே உட்காந்துருக்காங்க. அப்போது அத்தனை பேரும் பார்க்கும் பொழுது எப்படி அந்த ஹவிஸை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்காக இந்த நித்ரா தேவியையும் அழைத்து கொண்டு இந்திரன் செல்கிறார். போன உடனே அந்த நித்ரா தேவியினுடைய செயலாளர், நித்ரா தேவி என்ன பண்ணிட்டாங்க? இப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், அங்கே எல்லாரும் டக்குன்னு கீழே விழுந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். காவலாளிகள், அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், சுற்றி இருக்கக்கூடிய அரக்கி பெண்கள், இப்படி எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்போ சீதை மட்டும் முழித்து கொண்டிருக்கிறார். சீதை முன்னாடி இந்திரன் ஒரு ஹவிஸ், அந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நிற்கிறார். சீதை பார்க்கிறா, பயந்து போயிடுறா. யார் இது அப்படின்னு. ராவணன் தான். மாயாவித்தனங்களை செய்யக்கூடியவர்கள் அரக்கர்கள் இல்லையா? அதனால சீதை பயந்து போயிடுறாளாம். இது யாரா இருக்கும் அப்படின்னு பயந்து போய் பார்க்கிறா. உடனே இந்திரன் சொல்கிறார், பயப்பட வேண்டாம், நான் இந்திரன், நான் தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சீதையிடம் கொடுக்குறா. சீதை நம்ப மாட்டேங்கிறா. நீங்கள் தான் இந்திரன்னு நான் எப்படி நம்புறது அப்படிங்கிறா. அப்போ உடனே தேவர்களுக்கான லட்சணங்கள் என்று சில உண்டா. அதாவது தேவர்கள் அப்படின்னாக்க சில விஷயங்கள் மூலமாக அவர்களை நாம் அடையாளம் காண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னாக்க, தேவர்களோட கால் தரையில் நிற்காதான். அவங்க நின்று கொண்டிருப்பாங்க, ஆனால் தரையை விட்டு கால் இப்படி கொஞ்சம் தூரம் மேலேயே இருக்குமா.
அப்படி தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைகள், பூ மாலைகள்லாம் அந்த காலத்தில் எல்லாரும் போட்டுப்பாங்களாம். கார்லைன்ஸ் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி போட்டுக்கக்கூடிய அந்த மாலை, இப்போ நம்மெல்லாம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், அந்த பூ வாடி போயிடும் இல்லையா? ஆனால் அவங்க போட்டுக்கக்கூடிய அந்த மாலைகள் வந்து வாடவே வாடாது, அவர்களுக்கு வேர்க்காது, நம்ம மாதிரி உடைகளில் டஸ்ட்டு படியாது. அதுக்கப்புறம் அவங்க கண் இமைக்க மாட்டாங்க. இப்போ நம்மளாம் இப்படி கண்ணை பிளிங்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவர்கள் கண் இமைக்க மாட்டார்கள். இதையெல்லாம் இந்திரன் சொல்லி காமிக்கிறாராம். பத்தியா, நான் தான் தேவன் தான், நான் தான் இந்திரன் தான். அதை இந்திரன் அவங்க நினைக்கவே இல்லையா. நம்ம மாமனார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, நம்முடைய அப்பா தான். ஜனகராகவே அந்த வடிவத்தில் இருக்கிறவர் அப்பா மாதிரியே நினச்சிக்கிறாங்களாம். அதாவது அவ்வளோ பெரிய துயரத்தில் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அப்படி ஒருவர் நிற்கும்பொழுது சீதை மனசுக்கு அந்த மாதிரி இருக்கான். பார்க்கும்பொழுது சீதைக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வருகிறதாம். இந்திரனை பார்க்கும்பொழுது அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கான். அந்த மாதிரி ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த வரை பார்த்த உடனே அவள் அதை வாங்கி குடித்து விடுகிறார். சீதை வாங்கி குடிச்சுடுறாங்க. குடித்த உடனே சீதைக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை. வந்த வேலை முடிந்ததுன்னு இந்திரன் நித்ராதேவியை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார். இப்படி இருக்கு அசோகவனத்தில். அங்கே என்னாச்சு, காட்டில் மானை துரத்தி கொண்டு ராமர் போனார். ராமர் ஒரு பானத்தை விட்டார். சாகும்போது மாரீசன் கத்தி கொண்டே உயிரை விட்டது இல்லையா. அந்த மானாக இருந்த மாரீசனது சுய உருவம் தெரிந்தது. இப்போ பார்த்து கொண்டே இருக்கார் ராமர். ராமருக்கு உடனே தூக்கி வரி போட்டது. என்ன ஆயிற்று, செத்த உடனே தெரிஞ்சு போச்சு அது மாரீசன். ஆகா, இது மாரீசன் ஆச்சே, அரக்கனாச்சே, எதற்காக நம்ம இவ்வளோ தூரம் வெளியில் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய அபசகுனம் தோன்றுகிறது. அந்த மாரீசன் செத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நாய்கள், நரிகள் எல்லாம் மூளையிடுதான், பறவைகள்லாம் வித்தியாசமாக கத்துதான், விலங்குகள்லாம் கத்துதான். இதை பார்த்த உடனே ராமருக்கு மனசு ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்குதான். ஏதோ ஒரு கெட்ட சகுனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சாகும்போது சீதா லக்ஷ்மணா அப்படின்னு கத்திக்கொண்டு அந்த மாரீசன் செத்தானே, என்ன காரணமாக இருக்கும், அதுவும் லக்ஷ்மணான்னு கத்திக்கொண்டு செத்தானே அப்படின்னு நினைத்து கொண்டு திரும்பி நடந்து வராராம் ஆசிரமத்திற்கு. அவர் களைப்பாயிட்டார், வேற பசி வேற அவருக்கு. திரும்பி வரார். ஏன்னா இரவுக்கு முன்னாடி அந்த காலத்துலலாம் ஒரு 7 மணிக்குலாம் சாப்பிட்ருவாங்க. அதாவது ரொம்ப நைட்டு இருட்டி போய் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 6:30 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. அப்போ பசி வந்துடும் இல்லையா. திரும்பி இருக்கார். திரும்பி கொண்டே இருக்கும்பொழுது எதிரில் லக்ஷ்மணன் ஓடி வராராம். அவரை பார்த்துட்டு அண்ணா அண்ணா அண்ணான்னு ஓடி. இவர் பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு ராமருக்கு. என்ன லக்ஷ்மணா, நீ இங்கே வந்திருக்க? உன்னை சீதையோட காவலாக தானே நான் இருக்க சொல்லியிருந்தேன், எதற்காக இங்கே வந்த? அது மானே இல்லை தெரியுமா, நீ சொன்னது சரிதான், அது மாரீசன் தான் இறந்து போயிட்டான். இறக்கும்போது லக்ஷ்மணான்னு கத்தினா, சீதா லக்ஷ்மணா அப்படின்னு கத்தினா, அதுவும் என்னோட குரலாகவே வந்தது. இது ஏதோ அரக்கர்கள் அது சதி மாதிரி இருக்குது. நீ மட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டியே, சீதை யாராவது தூக்கி கொண்டு போயிருக்கணும், இல்லைன்னா சீதை யாராவது விழுங்கியிருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் யார், நரமாமிசம் சாப்பிடக்கூடிய அரக்கர்கள் இல்லையா. அதனால அந்த அரக்கர்கள் யாராவது விழுங்கி இருக்கலாம் சீதையை, நீ மட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டு லக்ஷ்மணா, இது நியாயமற்ற செயலாச்சு அப்படின்னு புலம்புறாராம். புலம்பியபடியே ராமரும் லக்ஷ்மணரும் ஓட்டமும் நடையுமாக அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பர்ணசாலை ஆசிரமத்திற்கு ஓடி வருகிறார்கள். ஓடி வந்த உடனே லக்ஷ்மணர் பின்னாடியே ஓடி வரார். ராமர் அவருக்கு முன்னாடி வேக வேகமாக வரார். உடனே ஆசிரமத்தை அடைந்து தேடி பார்க்கிறார்கள். அவர்கள் நினைத்தபடியே சீதை அங்கு இல்லை. இப்போது ராமருக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வடிகிறதாம். சீதா எங்கம்மா போன, எங்கம்மா உன்னை காணவில்லையே அப்படின்னு சொல்கிறார். உடனே திரும்ப லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறாராம், லக்ஷ்மணா, இதற்காகத்தானே உன்னை நான் விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். நீ இப்படி விட்டுட்டு வரலாமா? இப்படி வந்துட்டியே, யாரோ நிச்சயம் அரக்கர்கள் தான் கடத்தி கொண்டு சென்றிருக்க வேண்டும், இல்லைன்னா யாராவது அரக்கர்கள் சீதையை விழுங்கியிருப்பார்கள். என்னோட சீதை என்ன பண்ணுவா? சீதை இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? ஹே லக்ஷ்மணா, என்ன ஆயிற்று அப்படின்னு அவர் கதறுகிறாராம் ராமர். அப்போ உடனே லக்ஷ்மணர் சொல்கிறார், ரொம்ப அப்படி தாழ்ந்த குரலில் தலையை அப்படி தொங்க போட்டுக்கொண்டு சொல்கிறாராம், அண்ணா, நானாக வரவில்லை. நான் ஜனகரது புத்ரி, மிதிலையின் இளவரசி சீதையால், அண்ணியால் நான் அனுப்பப்பட்டேன். நானாக வரவில்லை. நான் தங்களது கட்டளையை மதித்து தான் நான் இருந்தேன். ஆனால் அண்ணி தான் என்னை ரொம்ப கடுமையான சொற்களால் பேசினாங்க. அதெல்லாம் என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் சொல்கிறார் லக்ஷ்மணர். என்னை ரொம்ப திட்டாங்க. உனக்கு எதோ பேராசையா, அதனால தான் நீ இருக்கியா அப்படின்லாம் என்னை ரொம்ப திட்டாங்க. அதனால் எனக்கு மனசு கேட்கலை. அத்தனை கடுஞ்சொற்களை கேட்ட பிறகு நான் இருப்பது சரியா இல்லைங்கிறதுனால தான் நான் விட்டுட்டு வந்தேன். நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் அண்ணாவை தேத்துவதற்காக முயற்சி செய்கிறாராம் லக்ஷ்மணர்.
அப்போ உடனே ராமர் சொல்றார், என்ன இருந்தாலும் லக்ஷ்மணா நீ விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஒரு அவசரத்துல, ஒரு பதட்டத்துல ஒரு பெண் திட்டக்கூடியதெல்லாம் நீ தீவிரமாக எடுத்துக்கொள்ளலாமா? நீ அதை பொருட்படுத்தலாமா? அதை பொருட்படுத்தி இருக்க கூடாது. நீ விட்டுட்டு வந்திருக்க கூடாது லக்ஷ்மணா, அது உன்னுடைய தவறு. நான் உனக்கிட்ட கட்டளையை தானே நீ நிறைவேற்ற வேண்டும். நீ எதற்காக விட்டுட்டு வந்தா? இப்ப பாரு சீதையை காணுமே, சீதை இல்லாமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பிதற்றிக்கொண்டே பதற்றத்தோட ஓடுறாராம். ஓடின உடனே அங்க நிறைய மரங்கள் இருக்கு, கதம்ப மரம் இருக்கு, நிறைய மரங்கள், அசோக மரம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு மரத்துக்கிட்டையா போய் நின்று கேட்கிறாராம், ஏ கதம்ப மரமே, நீ சீதையை பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறாராம். பக்கத்துல ஒரு மரம் இருக்கான், அந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு நீ சீதையை பார்த்தியா அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையா போய் போய் கேட்கிறாராம். அந்த மரங்கள்லாம் அசையாமல் நிற்கிறதாம். இவருக்கு கண்கள்ல இருந்து தண்ணீர் வழிகிறது. உடனே திருப்பி வரார் லக்ஷ்மணர்கிட்ட. லக்ஷ்மணர் அண்ணா அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க அண்ணா, இங்கதான் எங்கேயாவது இருப்பார்கள், மரத்திற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கலாம் அல்லது ஆசிரமத்திற்கு பின்பக்கமாக எங்காவது ஒளிந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராமருக்கு ஒரு நம்பிக்கை வருதான், அங்கதான் எங்கேயாவது சீதை இருப்பா, தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணருமாக ஒவ்வொரு இடமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை பின்னாடி எங்கேயாவது மரத்துக்கு பின்னாடி எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காளோ அப்படின்னு போய் மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க. மலை உச்சி பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையோட உச்சியில் போய் ஏறி நின்று பார்க்குறாங்க. அங்கிருந்து பார்த்தா சுற்றுப்புறம் எல்லாம் தெரியுமே அப்படின்னு போய் ஏறி நின்று பார்க்குறாங்க. எங்கேயும் காணோம். அந்த காடு முழுக்க தேடுறாங்க, காணோம். திருப்பி வந்துடுறாங்க அதே இடத்துக்கே. வந்த உடனே இப்பொழுது இன்னமும் ராமருக்கு துக்கம் அதிகமாகி போயிடுறது. உடனே ராமர் சொல்றார், லக்ஷ்மணா எங்க போனானே தெரியலையே சீதை, நான் எங்கன்னு போய் தேடுவேன், சீதை இல்லாமல் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு சொல்லு பார்ப்போம், சீதை இல்லாமல் நான் வாழ்வதில்லை, அர்த்தமே இல்லை லக்ஷ்மணா, எனக்கு இனிமே அவ்வளவுதான் வாழ்க்கை, இனிமே என்னுடைய வாழ்க்கை என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். கைகையை என்ன நினைத்து காட்டுக்கு அனுப்பினாரோ அது நிறைவேறி விட்டது, ஆகையினால நீ மட்டும்தான் திரும்பி போகணும். இப்போ நான் சீதை இல்லாமல் என்னோட உயிரை விட்டேன்னா கூட ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தகப்பனார் கேட்பார் என்னிடம், நீ இன்னும் உன்னுடைய நான் கொடுத்த 14 வருட வனவாசத்தை நீ முடிக்கவே இல்லையே, முடிக்காம நீ எப்படி ஸ்வர்க்கத்துக்கு வந்தேன்னு அப்பா என்னை கேட்பார். நான் எப்படி சீதையை விட்டு ஸ்வர்க்கத்துக்கு கூட என்னால் போக முடியாது, என்னுடைய உயிரை கூட நான் துறக்க முடியாதே, நான் சீதை இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன், ஒரு நிமிஷம் ஒரு பொழுது கூட என்னால் வாழ முடியாது, சீதை இல்லாமல் என்னால் பிரிந்து சீதை இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது, அதனால நான் என்னோட உயிரை விட்டுறேன், நீ மட்டும் கிளம்பி அயோத்தியை பார்க்க போ அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட சொன்ன உடனே லக்ஷ்மணருக்கு ரொம்ப அப்படியே அழுக ஜாஸ்தியாகிடுது, துக்கம் ஜாஸ்தியாகிடுது லக்ஷ்மணருக்கு. உடனே லக்ஷ்மணர் சொல்கிறார், ஐயோ அண்ணா நீங்கள் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, உங்களை பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் இருப்பேனா, அதெல்லாம் இல்லை அண்ணா, நீங்கள் மனசை தேத்திக்கணும், நிச்சயமாக அண்ணி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் அண்ணா, நிச்சயம் கிடைப்பார் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்பிக்கை கொடுக்குறாராம் லக்ஷ்மணர் ராமருக்கு. உடனே ராமர் சொல்றாராம், பக்கத்துல தானே கோதாவரி நதி இருக்கு இல்லையா, கோதாவரி நதிக்கு ஒருவேளை போயிருப்பாளோ, தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஏதாவது போயிருப்பாளோ சீதை, போய் பாரு லக்ஷ்மணா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் உடனே கோதாவரி நதிக்கரைக்கு ஓடுறாராம். கோதாவரி நதிக்கரைக்கு ஓடி போயிட்டு கோதாவரி நதியை பார்த்து, ஏ கோதாவரி நதியே நீ சீதையை பார்த்தியா, சீதை இங்கே வந்தாளா, நீ பார்த்தியா அப்படின்னு லக்ஷ்மணர் கோதாவரி நதியை பார்த்து கேட்கிறாராம். அப்போது அந்த கோதாவரி நதிக்கு ராவணன் மேல பயமா. அப்போது மரங்கள், மலைகள், சமுத்திரம், ஆறு இதுக்கெல்லாம் பேசக்கூடிய சக்தி உண்டா அந்த காலத்தில். ஆனால் தேவைப்படுபவர்களிடம் மட்டும் பேசும் போல இருக்கு. அதனால கோதாவரிக்கு தெரிஞ்சுதான், அதாவது லக்ஷ்மணர் தெரியும் சீதையை தூக்கி கொண்டு சென்றது எல்லாமே கோதாவரி நதிக்கு தெரியும். தெரிந்தாலும் ராவணன் மேலே பயமா. ஏன்னா சொல்லிட்டோன்னா ராவணன் தன்னை பழி வாங்கி அவன் நினைச்சதான் என்ன வேணா பண்ணுவானே. அதனால ராவணன் ஒரு அம்போ ஒரு பானத்தையோ எதையாவது விட்டு தன்னை நதியே வற்றி போக செய்து விடுவான் அப்படிங்கிறது கோதாவரிக்கு பயமா. அதனால கோதாவரி அமைதியாக இருந்துட்டு தான், எதுவுமே வாயை திறக்கலையாம். அங்கே போய் கத்திட்டு லக்ஷ்மணர் வந்துட்டார். வந்த உடனே இப்போ ராமரை பார்த்து சொல்கிறார், நான் போய் பார்த்தேன் அண்ணா, கோதாவரியிலும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராமருக்கு துக்கம் அதிகமாகி போய்விடுறது. என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு புரியல. சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு மலைகள், ஒவ்வொரு பிராணிகள், இப்படி ஒவ்வொன்றுக்கிட்டையா போய் கெஞ்சி 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 கேட்கிறார். ஏ மானே, ஏ மயிலே, ஏ நீ இந்த மிருகமே அந்த மிருகமேன்னு சொல்லி ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டையா போய் நிற்கிறார். போய் நின்று, நீ பாத்தியா சீதைய, நீ பாத்தியா சீதைய, யாராவது தூக்கி கொண்டு போனார்களா, யாராவது அவளை சாப்பிட்டார்களா, நீ பார்த்தாயா அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் போய் கேட்கிறாராம். எல்லாம் அசைவற்று நிற்கிறது. அத்தனை மரங்களும் அசையாமல் அப்படி காற்று வீசலை, எதுவுமே இல்லை. மிருகங்கள் எல்லாம் வேக வேகமாக ரொம்ப சத்தமாக கத்துறதான். கத்துறது எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக கத்துறதான்.
அப்போது நிறைய அபசகுணங்கள் படுகிறதாம். உடனே திருப்பி ராமர் வந்து அழ ஆரம்பிக்கிறார். நிச்சயமாக சீதையை வந்து யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே லக்ஷ்மணர் தான் திருப்பி தேத்துறார். அண்ணா, எப்படி இருந்தாலும் சரி, நாம் வந்து அண்ணியை தேடி கண்டுபிடித்து விடலாம். எங்கேயும் போயிருக்க மாட்டார், இங்கே தான் இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆசிரமத்தை விட்டு கிளம்பி வெளியே வருகிறார்களாம். வெளியில் தேடிக்கொண்டே வந்துட்டு இருக்காங்க. காடு மலைகள்லாம் தேடிக்கொண்டே வருகிறாங்க. அப்போது பிரசர்வன அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையின் பகுதியில் வந்து மான்கள்லாம் நிறைய இருக்கான். அந்த மான்களை பார்த்த உடனே ராமர் வந்து கேட்கிறார். அந்த மான்கள்கிட்ட இவர் தான் வந்து பிதற்ற ஆரம்பித்து விட்டார் இல்லையா, யார் மூலமாவது தனக்கு ஒரு துப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்காரு இல்லையா. அதனால என்ன பண்ணுறாராம், அந்த மான்களை பார்த்து கேட்குறாராம், மான்களே, நீங்கள் சீதையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அதில் வந்து 1-2 மான் வந்து ராமரை பார்த்தபடியே நிற்கிறதாம். அப்படியே நிற்கும்போது அந்த மான்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுதாம். அந்த மான்கள் எல்லாமே தெற்கு பக்கமாக ஓடுகின்றதாம். எப்படி ஓடுதான்? சவுத் சைடாக. உடனே இவர் என்ன பண்ணுறார், ராமர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா அங்கே பாரு, அந்த மான்கள்லாம் வந்து அந்த மலை அடிவாரத்தில் அந்த மலையினுடைய தெற்கு பகுதியை நோக்கி ஓடுகின்றன. ஏதோ இந்த மான்கள் என்னிடம் சொல்ல விரும்புவதைப் போல எனக்கு படுறது லக்ஷ்மணா, வா அந்த மான்களை பின்தொடர்ந்து செல்வோம் அப்படின்னு ராமர் சொல்கிறாராம் லக்ஷ்மணரிடம். அதுக்காக ராமர் லக்ஷ்மணர் இருவருமே வந்து அந்த மலைப்பகுதியை நோக்கி செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அங்கே சில பொருட்களை பார்த்தார்கள். என்னவெல்லாம் பார்த்தார்கள், அடுத்து என்னவெல்லாம் நடந்தது, அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், சரியா? அது வரைக்கும் டாடா, பை பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க.